தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் எப்போதுமே சாத்தானை இடது பக்கத்திலும் கடவுளை வலது பக்கத்திலும் வைத்து கொண்டே இருப்பார்கள். எங்கே போனாலும் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு தான் போவாங்க. ஒரு பேண்ட்டுக்கு 2 ஜோப் இருக்கும். 2 ஜோப்லேயும் 2 கை விட்டுட்டு தான் நம்ம நிற்போம். எங்கேயாவது கடைக்கண்ணிக்கு போனாலோ எங்கேயாவது நடந்து போனாலோ 2 ஜோப்லேயும் 2 கை விட்டுருப்போம். அதே போல தான் அநேகர் எங்கே போனாலும் சாத்தானையும் கடவுளையும் கூட கூட்டிகிட்டே போவாங்க. ஏன் ஏன் அப்படின்னா, ஏதாவது நல்ல காரியம் நடந்தால் கடவுளே உமக்கு நன்றி, எனக்கு இவ்வளோ நல்லா ஒரு உபகாரம் பண்ணியிருக்கீங்களே நன்றி, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக எனக்கு நன்றி அப்படிம்பாங்க. அதே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வைங்களேன், ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்ச்சி நடந்துடுச்சு தங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா, இது யார் செஞ்சுருப்பா, இது இது எனக்கு விரோதமாக இது எவன் செஞ்சுருப்பான் அப்படின்னு முதல்ல யோசிப்பாங்க. தன்னோட எதிரி யார் நம்ம மேலே பொறாமை பிடிச்சி இது செஞ்சுருப்பா அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி பார்ப்பாங்க. யாராவது லைட்டாக சந்தேகப்படுற மாதிரி இவன் தான் பண்ணியிருப்பான், நமக்கு விரோதமாக இவன் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அவங்க அதை வேறு மாதிரி அதை சிந்திச்சுட்டு இருப்பாங்க. கடவுள்கிட்ட போய் முறையிடுவாங்க, அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது சரி பண்ணி கொடுங்கன்னு. அப்படி எவனுமே கண்ணுக்கு தெரியலன்னு வைங்களேன், அடுத்து ரெடியாக நம்மக்கிட்ட தான் பக்கத்தில் சாத்தான் இருக்கானே இடது பக்கத்தில், அடே இவன் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான், நமக்கு விரோதமாக நம்ம குடும்பத்துக்கு துன்பம் வர்ற மாதிரி இவன் தான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அவன் மேலே தூக்கி பழகி போட்டுருவாங்க, சாத்தான் மேலே. சகோதரர்களே, இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்பதை இன்றைக்கி அநேகர் உணர்வதில்லை. எல்லாம் மனம் செய்கிற தந்திரம். சாத்தானாகட்டும் கடவுளாகட்டும் அப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்குள்ளே விதைத்து அதற்குண்டான எதிர் விளைவுகளை எல்லாம் நடத்துகிறது மனம்தான். உண்மையாகவே இங்கே இருப்பது மெய்ப்பொருள் ஒன்றை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பரம்பொருள் ஒன்றை தவிர நமக்கு உள்ளேயும் நமக்கு வெளியேயும் இருப்பது எல்லாமே பரம்பொருள் மட்டும்தான், அதாவது சத்தியம் மட்டும்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கிருந்து சாத்தான் முளைத்தான்? எங்கிருந்து முளைத்தான் தெரியுமா? இவர்களுடைய 10 வயசிலிருந்து சாத்தான் 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 என்று சொல்லி இவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்கள் மைண்டில் அப்போவே விதைச்சிட்டாங்க. இவங்களுக்கு 10 வயசு இருக்கும்போதே அந்த விஷயங்களை விதைத்து விட்டார்கள் பெரியோர்கள். பூச்சாண்டி வர்றான், அவனை பிடிச்சிக்குவான், அவனை கொண்டு போய் தின்னு போடுவான், நீ பாவம் செஞ்சிருக்க, சாத்தாவனை பிடிச்சிக்குவான், சாத்தாவனை நரகத்துக்கு கொண்டு போயிடுவான் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து இல்லாதவனை இருக்கிறத உருவாக்கி இவங்கள அப்படி ஒரு மைண்ட் செட் பண்ணிடுவாங்க. சகோதரர்களே, நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். தெளிவுள்ள மனம் நமக்கு வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நாம் தான் பொறுப்பு. முதல் காரணம், என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளாகட்டும் தீமைகளாகட்டும் அதற்கு நான் மட்டுமே பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும். சகோதரர்களே, தன்னைத்தான் சோதித்து அறிந்து நம்முடைய தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் வேதம் குறிப்பிடுகிறது. உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள், தன் பிழையை உணர்கிறவன் யார் என்று சொல்லி. நாம் மற்றவங்களையே குற்றப்படுத்தக்கூடாது, சாத்தானை குற்றப்படுத்தக்கூடாது. சாத்தான் ஒருத்தன் இல்லை, அவனை நம்ம எப்போதுமே பாக்கெட்டுக்குள்ளே வச்சிட்ருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த அறியாமையிலிருந்து வெளியில் வரணும். நம்மை நாம் உணர வேண்டும். நம் பிழையை நாம் உணர்ந்து நம்மை நாம் திருத்தி கொண்டாலே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் சமாதானமாக அமையும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் சந்தோஷமும் அமைதியும் தானாக தங்கி நிலைத்து தங்கி இருக்கும். நன்றி சகோதரர்களே.